ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது. ஆண்டவர் நம்மள நேசிக்கிறதுல உண்மையா இருக்கிறாரு. அவருடைய அன்பின் அகலம், உயரம், ஆழம், நீளம் எதுவுமே அளவிடவே முடியாது. அவருடைய அன்பு என்றென்றைக்கும் மாறுவதே இல்ல. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள யாரா இருந்தாலும் சரி, நமக்கு ஆண்டவருடைய அன்ப குறித்ததான ஒரு ரெவலேஷன் வேணும். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம்னு கூட சொல்லலாம். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏதோ நம்மளுடைய குணநலன்களை வச்சு ஆண்டவர் நம்மளை யாரையும் பயன்படுத்துறது இல்ல. நம்மளுடைய தகுதியோ, நம்மளுடைய தாளந்தோ, நம்மளுடைய எபிலிட்டியோ அப்படி எதுவுமே இல்ல. தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னதாகவே அவருடைய அன்பு நம்மை கண்டது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவருடைய அன்பு நம்மளை கண்டது. ஏதோ அவருடைய அன்பு ஏறி ஏறி இறங்குற அன்பு கிடையாது. ஒரே மாதிரி ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருடைய அன்பு, அந்த உச்சிதமான அன்பை பிசாசு சகிச்சுக்கவே முடியாது. உங்களையும் என்னையும் நேசிக்கிறத பிசாசால டாலரேட் பண்ணவே முடியாது. அதனாலதான் இயேசுவினுடைய அன்பை குறிச்சு தவறான ஒரு பிக்சரை நம்ம மைண்ட்ல போடுவான். ஏதோ நம்ம நல்லா பைபிள் படிச்சு, நல்லா அந்நிய பாஷை பேசி, நல்லா ஆவிக்குரிய விதத்துல இருந்தா மட்டும்தான் இயேசு உன்னை நேசிப்பாரு. நான் பைபிள் படிக்கல, இல்ல கொஞ்சம் எனக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு போயிடுச்சு அப்படின்ன உடனே ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு, உன்னை நேசிக்கல, நீ கொஞ்சம் வழி விலகி போயிட்டீங்கன்னா உன்னை இயேசுவின் அன்பு உன் மேல இல்ல அப்படின்னு சொல்லி தவறான ஒரு படத்தை நம்ம சிந்தனையில விதைப்பான். தேவனுடைய அன்பு உங்களையும் என்னையும் சார்ந்தது கிடையாது. நம்ம ஏதோ செஞ்சுதான் அவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு கிடையாது. அது உன்னத அன்பு, அது நித்தியமான அன்பு, அது தெய்வீக அன்பு, கொடுக்காத அன்பு, அது நமக்காக பரிந்து பேசுகிற அன்பு, எந்த மனுஷனுடைய மூளையாலையும் புரிஞ்சிக்கவே முடியாத அசாதாரணமான அன்பு. இந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாதான் தேவன் நம்மள சூஸ் பண்ணாரு, ஆசீர்வாதமான பாத்திரமா மாத்திட்டாரு. ஈடு இணையற்ற அவருடைய அன்பு நம்ம மேல பாசத்தை வச்சு, அந்த பாசம் ஒரு நாளும் மாறாத பாசமா இருக்கு. அவ்வளோ அன்பு. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேதுருவை எடுத்துக்கலாம். நமக்கு எல்லாத்துக்குமே பேதுருவை பத்தி நல்லாவே தெரியும். இயேசுவுக்கும் பேதுருவை பத்தி நல்லாவே தெரியும். அவருடைய அன்பு ஒரு அசையிற ஒரு நாணல் போல இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பரலோகத்துல இருந்து சத்தத்தை கேட்டாரு பேதுரு. திடீர்னு பார்த்தா நரகத்துல இருந்து சத்தத்தை கேட்டாரு. மத்தேயு 16 நம்ம பார்க்கலாம், 17, 18. சீமோன் பேதுரு அதுக்கு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அதாவது 15 பார்த்தோம்னா இயேசு கேட்கிறாரு, நான் யாரு. 15, 16 அதுக்கு பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பாருங்க, இது உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும் இல்லையா? ஏன்னா யாரு அப்படின்னு கேட்கும் போது பேதுரு என்ன சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இயேசுவுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சொல்றாரு, நீ பாக்கியவான். இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் சொல்லல, பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆமென். அடுத்து 18 பேதுரு கேட்டவொடனே என்ன சொல்லிடுறாரு, நீங்க தேவனுடைய குமாரன் சொன்னோடனே ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. அடுத்து அவர் என்ன சொல்றாரு, தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேதுருவை குறித்து சொல்றாரு. நீ பாக்கியவான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தரேன், நீ கட்டவும் கட்ட அவிழ்க்கவும் நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா விதமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேதுருவை குறித்து இயேசு சொல்றாரு. இப்ப வெளிப்பாடு அப்படின்னோடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், தேவ தூதரை பார்த்தேன், தேவ தூதர்கள் பாடுறாங்க, தாவீதை பார்த்தேன், அவர் பாடிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி நிறைய வெளிப்பாடுகளை குறித்து சொல்லுவாங்க. அப்ப நமக்கு எப்படி தோணும், அட இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு நமக்கெல்லாம் இல்லையே அப்படின்ற ஒரு ஆசை நமக்கும் வரும் இல்லையா? அதாவது அது மட்டுமே வெளிப்பாடு கிடையாது. இயேசுவை குறித்து இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு இல்லையா, அதுவுமே கூட ஒரு வெளிப்பாடு தான். பிதாவை குறித்து அறியுது ஒரு வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்வதும் ஒரு வெளிப்பாடு. அதுவும் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கும் நம்ம ஆசைப்படணும். இது மட்டுமே நம்மளுடைய ஆசையா இருக்கக்கூடாது. ஆமென். ஹalleluya. அடுத்து பாத்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து பேதுரு கிட்ட ஷேர் பண்றாரு. 21 அப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஃபர்ஸ்ட் மகிமையை குறித்து சொல்லும் பொழுது ஏசப்பாவுடைய இருதயம் சந்தோஷப்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணாரு, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னாரு. திரும்ப என்ன பண்றாரு, பேதுரு தனியா கூப்பிடுறாரு. என்ன ஏசப்பா நினைச்சிருப்பாரு, ஓஹோ அடுத்த ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு போல இருக்கு, தனியா கூப்பிடுறாருன்னு சொல்லி போறாரு.
ஆனா அங்க போய் என்ன சொல்லிட்டாரு, இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு என்ன பண்றாரா, கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். யார? இயேசுவ. இயேசு எதுக்காக முன்னாடி அவருக்கு ஒரு அதிகாரத்த கொடுத்தாரு? கட்டவும் கட்டவிழ்க்கவும் உனக்கு அதிகாரத்த கொடுக்குறேன்னு சொன்னாரு. எதுக்காக? இயேசுவ கடிந்து கொள்றதுக்காகவா? இல்ல. எத கடிந்து கொள்ளணுமோ அத கடிந்து கொள்ளணும். ஏசப்பாவுக்கு முன்னாடியே தெரியும் சத்துரு வந்து இந்த மாதிரி ஒரு சோதனைய குடுப்பான்னு. ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா எதை கடிந்து கொள்ளணுமோ அதை கடிந்து கொள்ளல. தன்னை டிஸ்டர்ப் பண்ண வந்த அந்த சிந்தனையை கடிந்து கொள்ளல. அந்த அதிகாரத்தை அங்க எடுத்து பயன்படுத்தல. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம இயேசுவை கடிந்து கொள்றாரு. இயேசுகிட்ட அந்த அதிகாரத்தை காட்டுறாரு. இன்னைக்கு நம்மளும் கூட பல நேரங்கள்ல எந்த இடத்துல நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்துறது கிடையாது. தேவையான இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்தாம தேவையில்லாத இடத்துல என்ன பண்றோம்? அதிகாரத்தை பயன்படுத்துறோம். அப்போ மகிமையை குறிச்சு பேசும்போது பேதுருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஊழியம், ஆசீர்வாதம், அபாரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது பேதுருக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா பாடுகளை குறித்து பேசும் பொழுது பேதுருடைய இருதயம் மாறிடுச்சு. இந்த பாடு, அவமானம், தியாகம் அப்படின்னும் போது பேதுருவால அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இதுதான் பேதுருவுடைய நிலை. இப்படிதான் இருந்தாரு. ஒரு நேரம் பிதாவினுடைய சத்தத்தை கேட்டாரு, அடுத்த நேரம் சாத்தானுடைய சத்தத்தை கேட்கிறாரு. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது இயேசு பாராட்டுறாரு, பிசாசினுடைய சத்தத்தை கேட்கும் போது இயேசு கடிந்து கொண்டார். அடுத்து இந்த சம்பவம் முடிச்சதுக்கு அப்புறம் 6 நாளைக்கு பிறகு 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆமென். இதுதான் ஜீசஸுடைய லவ். ஆமென். ஒரு நேரம் தேவ சத்தத்தை கேட்டவர் பேதுரு. ஒரு நேரம் பிசாசுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தாரு. ஒரு நேரம் தேவனுக்கு வாயா இருந்தாரு. அடுத்து என்ன பண்ணாரு? அடுத்த செகண்டே பிசாசுக்கு, சாத்தானுக்கு வாயா இருந்தாரு. அவர் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமா இல்ல, திறந்த வெளியூர், ஒரு வீடா தான் இருந்துச்சு. ஒரு சண்டை மாதிரி தான் இருந்தது. எப்ப வேணா தேவ சத்தத்தை கேட்டாரு. திடீர்னு அதே சமயம் அடுத்த செகண்ட் வந்து என்ன பண்ணாரு? பிசாசினுடைய சத்தத்தையும் கேட்டாரு. ஆனா இயேசு என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட பேதுருவை திரும்ப 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 போய் உருவாக்குறாரு. ஏசப்பாவுக்கு பேதுரு மேல இருந்த தரிசனமோ திட்டமோ மாறவே இல்லை. இவன் சாத்தானோட சத்தத்தை கேட்டவன் தானே, ஏன் இவனை வந்து கூட வச்சுக்கணும், இவனை உதறி தள்ளிடலான்னு அவர் நினைக்கல. ஆமென். ஒரு சில நேரம் நம்ம வாழ்க்கையிலுமே கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா அந்நிய பாஷை பேசுறேன், ஆவியானோட சத்தத்தை கேட்கிறேன், ஆனா திடீர்னு என்னை அறியாமலேயே எனக்குள்ள ஒரு சில சுபாவங்கள் வருது, எனக்குள்ள ஒரு பொறுமை இல்லை, எனக்குள்ள ஒரு கோபம் ஆளுகை செய்யுது. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிசாசினுடைய தாக்குதல்கள், தேவையில்லாத, அதாவது பரிசுத்தமா என்னால வாழவே முடியலன்ற சூழ்நிலைகள் கூட நமக்குள்ள இருக்கலாம். திரும்ப திரும்ப நம்மை தேடி வருகிறவரா இருக்கிறார். ஆமென். நம்மள ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். நம்மளுடைய சுபாவமும் பேதுருவை போலதான் இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். நாமளும் ஒரு நாணல் போலதான் நம்ம அன்பு இருக்குன்றது அவருக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துலயுமே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த அடிமட்டத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களை தூக்கி நிறுத்த அவர் வாஞ்சையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஏசப்பாவால எப்படி இந்த பேதுருவை நம்ப முடிஞ்சதுன்னு தெரியல. இவங்க எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் வந்து மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவர் அப்படி சொல்லும் பொழுதே ஏசப்பாவுக்கு தெரியும், 3 தடவை மறுதளிப்ப, அந்த சர்வன்ட் லேடி முன்னாடி என்னை மறுதளிப்ப, நான் அடி வாங்கும் போது நீ அந்த இடத்துல இருப்ப, எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். சின்னதான் அவர் என்ன பண்ணாரு? பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தன்னோடு இருக்கிறதுக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. திரும்பவும் என்ன பண்றாரு? 1 மணி நேரம் விழிச்சிருங்கன்னு கேட்கிறாரு. யார்கிட்ட? பேதுருட்டு தான். அவரும் இருக்கிறாரு அந்த இடத்துல. 1 மணி நேரம் விழிச்சிருங்கன்னு சொல்றாரு. போயிட்டு வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் தூங்குறாங்க. ஏன் அந்த இடத்துல தூக்கம் வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் தூக்கம் வருதுன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடே இல்லை. என்ன நடக்க போகுது என்னன்றது ஒரு அது குறிச்சதான ஒரு வெளிப்பாடே இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏதோ வாழ்றோம், ஏதோ இருக்கிறோம், அவர் சொல்றாரு நம்ம கேட்கிறோம்ட்டு ஒரு அசால்ட்டா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஏசப்பா? அவர் சொன்ன சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. அவர் வந்து 3 முறை மறுதளிச்சாரு. அதுக்கப்புறம் மனம் கசந்து அழுதாரு. அதுக்கப்புறம் ஏசப்பாவுக்கு பேதுருவை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஆனா 3வது நாள் உயிரோடு எழுந்தாரு இல்லையா? சீஷர்கள் பிளஸ் பேதுருன்னு பேரை சொல்லி என்ன பண்ணாரு? போங்க போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு.
திரும்ப 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 அவர் என்ன பண்ணாரு, பீட்டரை விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஏசப்பாவுக்கு தெரியும் பீட்டர் மேல ஒரு பெரிய அனாயிண்டிங் இருக்கு. அவர் ஒரு கல்லு, சபையை நான் கட்ட போறேன், அது தெரியும். அதனால என்னதான் இருந்தாலும் பேதுரு மேல இந்த அழைப்பையோ திட்டத்தையோ தேவன் மாத்திக்கவே இல்லை. ஹalleluya. அதே மாதிரி நீங்க எத்தனை முறை இடறி இடறி விழுந்தாலும் சரி, எத்தனை முறை தவறுனாலும் சரி, உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல இருக்கிற திட்டம், தரிசனம் ஒரு நாளும் மாறாது. அதனாலதான் நீங்க எத்தனை முறை இடறி விழுந்தாலும் ஆண்டவர் திரும்ப 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 உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கிறாரு. தரிசனத்தை உங்க மூலமா நிறைவேற்றாத வரைக்கும் அவர் உங்களை விடவே மாட்டாரு. திரும்பவும் பாத்தீங்கன்னா பேதுரு மீன் பிடிக்க போனாரு. தன்னோட 6 பேரை கூப்பிட்டு போனாரு. ஆனா அங்கேயும் இயேசு வந்தாரு. என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியான்னு 3 முறை கேட்டாரு. ஆனா இயேசு முந்திக்கிட்டாரு. அதுதான் அவருடைய அன்பு. நீங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தெரியல, எந்த ஆழத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறியா? உங்க முழு பலத்தோட, முழு சிந்தையோட. எல்லா கண்களை மூடி எழுந்திருக்கலாமா? Let's all close our eyes and stand up. ஆண்டவரே, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக என் நாட்கள் இருக்கும் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே அன்புள்ளி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் அன்புள்ளி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து என் நாட்கள் வரை, என் ஜீவன் இருக்கும் வரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், 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 உம்மையே ஆராதிப்பேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. உங்க அபிஷேகத்துக்காக நாங்க நன்றி சொல்றோம் அப்பா. எங்களை தேடி வந்த உங்க அன்பு அப்பா, எங்களை விட்டு விலகாத உங்க அன்பு எல்லாம் நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி. இந்த
சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உன்னத அன்பால் எங்களை மூடி வந்தீங்களே, எங்களை மூடி பாதுகாத்து வந்தீங்களே. எத்தனையோ முறை எங்க கால்கள் தெரியது அப்பா, எங்கள் கால்கள் சறுக்கியது. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் எங்க கரம் பிடித்து உயர்த்தினீங்களே, எங்களோடு வந்தீங்களோ, நிழலா எங்களோட வந்தீங்களே. அப்பா நாங்க பார்த்திருக்கிறோம் எத்தனையோ பேரு கூட இருந்தவங்களுக்குலாம் கூட நிறைய உறவினர்கள் இருந்தாங்க, நிறைய பாதுகாப்பு இருந்துச்சு, அவ்வளோ அன்பு செலுத்துறவங்க இருந்தாங்க. ஆனா அந்த நாட்கள்ல நாங்கெல்லாம் ஏங்கி இருக்கோம், இந்த மாதிரி ஒரு உறவு எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி. ஆனா அந்த உறவுகள்லாம் அவங்களுக்கு செஞ்ச நன்மையை விட உங்க உறவு, உங்க அன்பு எங்களுக்கு செஞ்ச நன்மை எவ்வளோப்பா. உங்க அன்பு இந்த நாள் வரைக்கும் எங்களோடவே இருந்துச்சு. ஆனா மனிதர்களுடைய அன்பு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சான்னு தெரியல, மனிதர்களுடைய அன்பு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உயர்த்துச்சான்னு தெரியல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ சிறு வயசுல இயேசு என்ற நாமத்தை நாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா உங்க அன்பால் எங்களை அரவணைத்தீங்களே, உங்க அன்பால் எங்களை பாதுகாத்தீங்களே. அப்பா உங்க அன்பு அன்பு எவ்வளோ பெரியது. அப்பா உங்க அன்புக்காக நாங்க நன்றி சொல்றோம். இருதயத்தின் ஆழத்துல இருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, எங்களை விட்டு விலகாதவரே, என்னைக்கு எங்க கரத்தை பிடிச்சீங்களோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் உண்மையா இருக்கிறீங்களே. அப்பா உங்க உண்மைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா மனுஷங்க எத்தனையோ முறை அப்பா எங்களால ஒரு நன்மை தேவை, எங்களால ஒரு அப்பா ஒரு காரியம் ஆகணும்னா எங்களை நேசிச்சாங்க, அப்பா எங்களை உயர்த்தினாங்க, எங்களை பாதுகாத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு நாங்க தேவை இல்லைன்னதுக்கு அப்புறம் எந்த உயரத்துல வச்சிருந்தாங்களோ அங்க இருந்து எங்களை தள்ளிதான்ப்பா விட்டாங்க. எந்த உயரத்துக்கு கொண்டு போனாங்களோ அப்ப அந்த இடத்துல எங்களை தள்ளி விட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லப்பா, நாங்க எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும், எவ்வளவு படுகுழியில இருந்தாலும், எவ்வளவு பாதாளத்துல இருந்தாலும் அங்கேயே நீங்க வந்து எங்களை உயர்த்தி வச்சுட்டீங்க. உங்களுக்கு ஈக்குவலா எங்களை வச்சுட்டீங்க, உங்களுக்கு சமமா எங்களை வச்சுட்டீங்க, உங்களுக்கு நிகரா எங்களை வச்சுட்டீங்க. உங்க அன்பு பாது, உங்க அன்பு அப்பா எங்களுடைய குறைகளை பார்த்து நீங்க எங்களை ஒதுக்கல, எங்களுடைய பாவத்தை பார்த்து நீங்க ஒதுங்கி போகல. ஐயோ நான் பரிசுத்தமாச்சே, இவங்க எல்லாம் அழுக்கா இருக்கிறாங்களே, கரையா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க எங்களை விட்டு ஒதுங்கலையே. அப்பா எங்களை அரவணைச்சுங்களே, அரவணைச்ச அன்புக்காக நாங்க நன்றி சொல்றோம். எல்லாரும் நினைச்சு பார்க்கலாமா, அளவிட முடியாத உங்க அப்பா, நித்தியமான உங்க அன்பு, நித்தியமான உங்க அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா திரும்ப திரும்ப எங்களை நம்புனீங்களே, நாங்க உங்களை விட்டு விலகுனது உண்மைதான். ஆனா எங்களை அப்படியே நீங்க விட்டுட்டு தனியா பரிதவிக்க விட்டுட்டு எங்களை போகல. நாங்க அசைற நாணல்னு உங்களுக்கு தெரியும்பா. எத்தனையோ முறை நீங்க எங்களை தேடி வந்தப்பெல்லாம் அலட்சியப்படுத்தணும், உங்க வார்த்தை வந்தப்பெல்லாம் நாங்களை விலகி ஓடணும், உங்க கண்டிப்பான வசனம் வந்தப்பெல்லாம் விலகி ஓடிட்டோம். இதுவே சந்தோஷமான வார்த்தையா இருந்தா ஏத்துக்கிட்டோம், அதுவே உங்ககிட்ட இருந்து நீங்க எங்களை கரெக்ஷன் பண்ணீங்கன்னா அதை ஏத்துக்கிற இருதயமே இல்லாம போச்சு. எத்தனையோ முறை அந்த கரெக்ஷன் எல்லாம் நாங்க அவாய்ட் பண்ணோமே. அப்பா எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்காக உண்மையா நாங்க வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா நீங்க கல்வாரி சிலுவையில உண்மையா வாழ அர்ப்பணிக்கிறோம். அப்பா அந்த ரத்தத்தை நாங்க நினைவு கூறுறோம், கல்வாரி ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். ஆவியானவரே, அப்பா உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம். இனி எந்த அசுத்தத்துக்கும் எங்க வாழ்க்கையில இடம் இல்ல. எங்களைய பிரிக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அது எந்த நபரா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். அப்ப நீங்க அருவருக்கிற காரியம், நீங்க வெறுக்கிற காரியம் எங்களுக்குள்ள இருந்து அதை உங்களால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது, உங்களால சகிக்க முடியாது. அந்த எந்த காரியமும் எங்களுக்குள்ள வேண்டாம். ஆவியானவரே, இப்பொழுது அருவருக்கிற எந்த காரியம் எங்க வாழ்க்கையில வேண்டாம். இந்த வருஷ கடைசியில எல்லாரும் தீர்மானம் பண்ணலாம், அர்ப்பணிக்கலாம், எல்லாரும் சரண்டர் பண்ணுவோம். This is a call of God towards you today. The love of God is calling you today. இந்த ஆண்டு கடைசியில நம்ம அப்படியே சரண்டர் பண்ணி ஒரு சாங்டிபிகேஷனுக்குள்ளார், ஒரு சுத்திகரிப்பு, உங்க அன்பை சுத்திகரியுங்கள். அந்த அன்பு கபடமில்லாத அன்பா மாறட்டும், கரையில்லாத அன்பா மாறட்டும். ஒரு அர்ப்பணிப்பு எல்லாரும். Thank you Jesus. அப்பா ஆதி அன்புக்குள்ள நாங்க வரோம். Yes daddy, ஆதி அன்புக்குள்ள நாங்க வரோம்பா. எங்களை தேடி தேடி வந்த அன்பை நாங்க
எந்த அளவுக்கு நாங்க என்ஜாய் பண்ணோம் ஆரம்பத்துல. Yes, உங்க Daddy. சமூகத்திலே கடந்தோமே. Yes, அப்பா Daddy. உங்க வார்த்தையை கேட்டு கேட்டு பூரிப்பானோமே. Yes, Daddy. அப்பா அந்த அன்புக்குள்ள நாங்க வரோம். Yes. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை ரெஸ்டோர் பண்ணுங்க. என் அன்பை ரெஸ்டோர் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. அதை ஃபீல் பண்ண வைங்க. என்ன உங்க இருதயத்தை நீங்க அப்படியே ஆராய்ந்து பாருங்க. ஆவியானவர் என்னோட பேசுங்க. அவர் பேசுகிறவர். அப்படியே உங்களுக்கு உணர்த்துவார் எந்த காரியத்தை நீங்க விட்டு விலகணும், எதெல்லாம் அவருடைய நேரத்தை திருடுது, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எதெல்லாம் வீணடிக்குது. மொபைல் போனா இருக்கலாம், அது மத்த ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், உங்க வேலையா கூட இருக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு வேற எதெல்லாம் உங்களை பிரிக்க பாக்குது பாருங்க. 100க்கு 100 உங்களுக்காக வாழணும்பா. அர்ப்பணிப்பீங்களா? ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களா? வாலிப பசங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவரே கேளுங்க. இந்த வாலிப வயசு ஆண்டவருக்கு தான், வேற எந்த காரியத்துக்கும் வேணாம். விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுப்பீங்களா? உங்க சின்ன வயசுல எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரை தேடினீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு பழக ஆரம்பிச்சுடுவாரு. இசைக்கியா சொல்வாருல்ல, இசைக்கியா இன்னைக்கு பிரகாசிக்கிறதுக்கு காரணம் அதான். நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சீங்கன்னா எத்தனை பேர் இசைக்கியா மாதிரியே நீங்க சொல்லிக்க முடியும். ஆசையா கேட்பீங்களா? பேசுங்க. ஆவியானவரே, என் வாலிப வயசு உங்களுக்கு தான், என் வாலிப உங்களுக்கு தான். எவ்வளவோ நேரம் இருக்கு. இந்த நேரத்தை எல்லாம் நான் எதுல செலவிடுறேன்? உங்களுக்கு பிரியமான செலவிடுறேனா? எங்கெல்லாம் நான் ஒழுங்கின்மையா இருக்கிற அங்க அசைவாடுங்கன்னு கேளுங்க. அவர் எல்லாவற்றையும் பிரித்து எடுக்கிறவர். நீங்க கேட்கும் பொழுது உங்களை அப்படியே செப்பரேட் பண்ணிடுவாரு. உலக காரியத்துல இருந்து அப்படியே உங்களை பிரிச்சு எடுத்துருவாரு. அவர் ஆசையா இருக்கிறாரு. அவர் ஆவலா இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். நீங்க ஒளிக்கும் இருளுக்கும் மத்தியில இருக்கிறத அவர் விரும்பல. உங்க வாழ்க்கையில இருள் இருக்கிறத அவர் விரும்பல. இருள் உங்களை ஆதிக்கம் செலுத்துறது அவர் விரும்பல. வெளிச்சம் தான் நீங்க தான் வெளிச்சம். நீங்க ஆளுகை செய்யணும். நீங்க இருள்ல மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிறத தவிக்கிறத ஆண்டவர் விரும்பல. எங்கெல்லாம் இருள் இருக்கு அப்படியே ஆராய்ஞ்சு பாருங்க. விட்டு கொடுங்க.